பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே அழகான வார்த்தைகளை கொடுத்து நம்மை போஷித்து வருகிறார். அவருடைய வார்த்தையே நமக்கு போஜனமாக இருக்கிறது இல்லையா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் உங்களை பிழைக்க வைக்கிற வார்த்தைகள், வாழ வைக்கிற வார்த்தைகள், உங்களை வெற்றி சிறக்க வைக்கிற வார்த்தைகள். ஆகவே இதை கவனமாக கேளுங்கள், அதை கடைபிடியுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தேவன் தருகிற வார்த்தையை பார்ப்போம். எபிரேயர் 6:11 பாருங்க. தேவன் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று கொடுத்திருக்கிறாரு. அதற்காக அவர் எல்லா விதமான பிரயாசங்களையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறாரு, பரிகாரங்களை செய்து முடித்திருக்கிறாரு. அவர் இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம தேவன் பக்குவப்படுத்த, தயார்படுத்த டைம் ஆகுது பாருங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒரு பாவமான உலகத்தில் இருந்து இந்த உலகத்திற்பரமான விஷயங்களையே கேட்டு அதையே யோசித்து அதிலே பழகி பெரிய அந்த சூப்பர் நேச்சுரல் விதங்களை நமக்கு யோசிக்கவோ அது கூட டக்குன்னு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ நம்ம அதில் செயல்படுறதுக்கோ வர மாட்டேங்குது. ஆனால் ஆவியானவரை கொண்டு தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்மளை என்ன பண்ணுறாரு? மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. மனம் புதிதாகி கொண்டே இருக்கும்படி செய்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்படியாக மாற 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 ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். அப்போ இதுக்கு கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது, பொறுமை தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது 100% ஜெயம் எடுப்பது உறுதி. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வதற்காக தான் அந்த ப்ராசஸ். அப்போ இங்கே பாருங்கள், எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து. நமக்கு முன்பாக இந்த வேத வசனம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு முன்பாக இத்தனை பேர் தேவனை நம்பினாங்க, இத்தனை பேர் விசுவாசித்தாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு ஈசாக்கு, யாக்கோப்பு, பழைய ஏற்பாடு மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலையும் எத்தனை பேர் தேவனை நம்பி நம்பி பொறுமையோடு இருந்து ஜெயத்தை எடுத்தாங்க. அவர்களை தேவன் ஜெயிக்க வைத்தாரு. தன்னை நம்புகிறவர்களை ஒரு இடத்துல கூட அவர் விடவில்லை. அப்படிங்கிறதை பார்த்து அவர்களைப் போலவே நாமும் விசுவாசித்து பொறுமையுடையவர்களாய், விசுவாசம் உடையவர்களாய், அவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவுவரை அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். முடிவு பரியந்தம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து முடித்து நமக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி தேவனிடத்தில் அப்பா எல்லாத்தையும் முடிச்சு போய் சேரும் வரைக்கும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கூட அசதியாயிராமல் தேவனோட ஆவியானவரோட கோஆப்ரேட் பண்ணி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெளிந்த புத்தியோடு, அவர் கொடுக்குற ஆலோசனையோடு, அவர் கொடுக்குற பலனை கொண்டு, அவர் கொடுக்குற வல்லமையை கொண்டு, ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும் வரை ஓயக்கூடாது. இது ஒரு நல்ல போராட்டம் என்று பவுல் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவன் இதோ எனக்காக ஒரு முடிவு பரியத்தில் நான் போய் தேவனத்தில் போய் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை வாங்கி கொள்வேன்னு சொல்கிறது போல இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு இருக்கிறாரு. ஆகவே இந்த போராட்டத்தில் நமக்கு தான் வெற்றிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த விதமான போராட்டத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரே நமக்குள்ள இருந்து போராடவும் செய்கிறாரு. ஆகவே ஜெயம் நமக்கு தான். அப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க, நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த பிசாசு பாருங்க நம்மளை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், நம்மளை எப்பொழுது விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட அசராமல் இருக்கணும். அப்போ இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதோட வார்த்தைகள் அதிகமாக கேட்கணும். இந்த சாட்சிகளெல்லாம் கேட்க கேட்க இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போய் விசுவாசத்தை பெருக பண்ணுது. இந்த விசுவாசம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்யுது. அதே இதில் பாருங்க, எபிரேயர் 12:1 பாருங்க, மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள். 11 ஃபுல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விசுவாச வீரர்களை பற்றி சொல்லுது. அத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை தூக்குகிற முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் எப்படி சிலுவையை பொறுமையோடு சகித்தாரோ, தனக்கு முன் வைக்கப்பட்ட மகிமையை பார்த்து அதை எப்படி சகித்து எல்லாத்தையும் ஜெயித்தாரோ, அதே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய நாம் அப்படியே ஜெயிப்போம். எல்லாத்தையும் தேவனோட நாமத்தில் வெற்றி எடுப்போம். அதற்காகவே தேவன் உங்களோடு இருந்து இதை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமே. விசுவாசத்தையும் பொறுமையும் நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, ஓ நன்றி தகப்பனே,
நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை. நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளபடி, ஆண்டவரே சுவாசோடும் பொறுமையோடும் இருக்கும்படி நீரே எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. நன்றி. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஒரு கட்டளை இடுவீராக இயேசு நாமத்திலே. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட